சிஎன்ன்ற ஒரே ஒரு போட் எங்கிட்ட மட்டும்தான் தெரியுது, மிச்சம் எல்லாம் கேஎல்ஆர். எனக்கு அரண்மனைகள், பழைய மியூசியங்கள், கோயில்கள் அதுகள் எல்லாமே வந்து சரியான ஒரு ஸ்பெஷலாக இருக்கு. கேரளா வந்து இந்த முகத்தை வந்து ஒருத்தருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஏண்டா, அப்படி இருக்கு கேரளா. வந்து இவ்வளோ காலம் சுற்றி பார்க்குறோம், ஆனால் இது வரைக்கும் எங்களை ஒரு போலீஸ் மறைச்சதில்லை, ஒரு செக்அப் பண்ணினதில்லை. அலப்பி எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சைலண்டான இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற கோயிலுக்கு போகிறோன்னா வந்து ஜீன்ஸ் ஷோர்ட்ஸ் ஒன்றும் அளவு இல்லை. எல்லாரும் கேங்காக வந்து கேரளா வேட்டி கட்டி இன்றைக்கு பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். மண்ணறையாக தான் கிடக்கு கட்டுவோம், வெட்டியை கட்டுவோம்பா, ரோட்டில் வச்சு வேட்டியை கட்டுவோம். ரைதாய் அதில் போகிற பொடியன் வந்து ஆயுத ஆடிட்டு போகிறேன். குட்டிச்சாத்தன் கோயிலா? வித்தியாசமாக இருக்கு. அம்மா சொல்லுவாங்க இந்த கேரளா இருக்கிற பொம்பளை பிள்ளைலாம் மடிவாக இருக்குமெண்டு. அது உண்மையா இல்லையான்ட்டு உண்மைதான். என்னங்க கேரளா எங்கள் ஊர் கோயம்புத்தூர் வாங்க, இதை விட பயங்கரம். கோயம்புத்தூர் என்ன கோயம்புத்தூர், எங்கள் ஒரு யாழ்ப்பாணம் வாங்க. யாழ்ப்பாணத்து பொம்பளை பிள்ளைங்க அழகா இல்லை தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் போட்ட இவர் கமல் நீங்களே வந்து யாழ்ப்பாணத்துல வந்து திருமணம் நடக்க போகுது விரைவில். கதை கேட்க அப்படி கேட்பார், ஆனால் பொண்ணுக்கு மட்டும் யாழ்ப்பாணம் வந்துட்டார். பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்கில் எல்லாம் வந்து கலக்க பெண்கள் வந்து வேலை செய்யணும். அங்கே எப்படி இருக்குது இந்த ஐடி கம்பெனிஸ்? இப்போ நாங்கள் சீட் பெல்ட் போடல, இல்லை ஃபோன் பார்த்து கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து ஃபைன் போயிடும். எங்களோட ஊரில் நடுகள்னு சொல்ல சில பேர் கோவிக்கிறீர்கள் ஏன்டா நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்டா, அப்படி இல்லை. இப்போ ஒரு ஆட்சி மாறின உடனே கவுபே என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு. அது வந்து உடனே வந்து பே பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கொமர்ஷியல் பேங்க்னா கொமர்ஷியல் பேங்க் ஆப் இருக்குது தானே, அதில் வந்து கவுபேன்னு தனி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் இப்போ எங்களுக்கு லைசன்ஸு கழிட்டாண்டா அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு காசை போட்டுட்டு உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்த உடனே நாங்கள் நகர பகுதியை காட்டியிருப்போம். இனி ஒரு இடங்களாக வந்து உள்ளுக்குள்ளே போய் இங்கே நாங்கள் ஸ்பேஸ் மியூசியம் வந்து ஒரு மேப்பில் வந்து காட்டினது. இது என்ன சாமான்? இது வந்துட்டு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரு. ஸ்பேஸ் சென்டரு இதில் அப்துல் கலாமும் ஆகட்டும், இங்கே தும்பான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் ஏவுதல் இருக்குது. இங்கே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபைன் எழுதினா நாங்கள் அந்த ஃபைன் துண்டை கொண்டு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் ஒரு துண்டு பண்ணணும். அந்த துண்டு எடுத்துக்கொண்டு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸில் காசு கட்டணும். காசு கட்டிட்டு திரும்ப வந்து இந்த வீதியோர கடைகள் எல்லாம் வந்து பஸ் ஸ்டாப்லேயே இதில் வச்சு இந்த வெத்திலைகள் இதில் பாக்குகள் வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இந்தியாவில் கேரளாவில் திருவனந்தபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். கேரளா என்ற உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஒரு பசுமையான இடம், நல்ல ஒரு இயற்கையான காட்சி, நல்ல ஒரு கிராமிய வாழ்க்கை, அப்படி தான் யோசிச்சிருப்பீங்களா? ஆனால் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான வாழ்க்கையை வந்து யாராவது பார்த்துருப்பீங்களா? இப்போ நாங்கள் நிற்கிற இந்த திருவனந்தபுரம் தான் வந்து கேரளாவுடைய தலைநகரம், கேபிட்டல். என்ன வேறு இது என்னன்னு சொல்லுவாங்க? வேண்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா லைக் மெடிக்கல் எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதேமாரி நிறைய மியூசியம்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ வரைக்கும். அதான் நம்ம நாங்கள் திருவனந்தபுரத்தில் அலப்பை போட்டு அலப்பையிலேருந்து கேரளாவில் கணக்கு இடங்கள் போயிட்டு தலைநகருக்கு வந்திருக்கிறோம். தலைநகரில் என்னென்ன பார்க்கலாம்ன்ட்டு இங்கே எனக்கு அரண்மனைகள், பழைய மியூசியங்கள், கோயில்கள் அதுகள் எல்லாமே வந்து சரியான ஒரு ஸ்பெஷலாக இருக்குமெண்டு சொல்லிச்சு சர்ச் பண்ணி பார்க்க. அதோட நாங்கள் முதல் முறையாக இந்த சீட்டுக்கு வரைக்கும் நானே யோசித்தேன், கேரளாவில் இப்படி ஒரு இடமாண்டு யோசிச்சேன். ஆளுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க பாட்டுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ரஷ்ஷான இடம். அதான் வந்து பஸ் ஸ்டாண்ட், திருவனந்தபுரத்தின் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின் ஒரு காலேஜ் இருக்குது, மெயின் காலேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மியூசியம் போகிறோம், இந்த சைடில் போகிறோம். சரி, இப்போ நாங்கள் ஒரு டவுனுக்கு வந்த உடனே புதுசாக பார்க்க எங்களுக்குமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் புதுசாக பார்ப்பீங்க. மறக்காம வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோட எங்கட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகளுக்கு சென்று இருக்கிற விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. வெயில் வந்து கொளுத்துது. அதே மாதிரி ஆனால் இப்படி தான் இருக்கும், எப்போ மழை பெய்யும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா சட்டனாக கிளைமேட் அதான். இப்போ வந்ததுக்கே ஒரு 10 நேரம் மழை பெய்யும், ஒரு 5 நிமிஷம் மழை பெய்யும், அதோட நிப்பாட்டிடும். இந்த பிஸி சிட்டி என்ன மாதிரி இருக்கு, இந்த இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியோ பார்த்து கொண்டே போவோம். அதோட பக்கத்தில் இருக்கிற பிரகாஷ் இவர் வந்து எங்களோட தெரிகிறார். இவர் வந்து செஃப்ஸ் வியூன்ற ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறார். இதில் நாங்கள் கொடுப்போம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவரை என்னென்னு தெரியுமென்னா வந்து ஆள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு வந்தவர். அதோட கேரளாவில் இங்கேயும் வந்து
ஆம்புலன்ஸ் வருது. இங்கேயும் வந்து அதான் வேலைக்கு இங்கே கேரளாவிலையும் வந்து செஃப்பாக இருந்தவர். அப்போ ஆளுக்கு இங்கே இடங்களும் வந்து தெரியும். இப்படியோ நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்வோம். என்ன ஒருத்தருமே வந்து எங்களை பார்க்கல, எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க வேலை. ஏன்னா இது வந்து அதான் சொல்கிறேன், பிசி சிட்டி. அவங்க வேலையை பார்த்து ஓடிக்கொண்டே தான் இருப்பாங்க. இன்னும் கதைக்க கூட கதைக்கிறதுக்கு ஒரு சில நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது வந்து இந்தியாவில் பின்னால் வந்து கேரளாண்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது, கோல்டன் ஜூபிலி கேட். இது அங்கேயும் வந்து கவர்மெண்ட் டென்டல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப எக்கச்சக்க ஆம்புலன்ஸ்கள் வந்து ஓடி தெரியுது இங்கால பக்கத்தில். சரியான ஒரு பிரதானமான இடம். அதான் இது ரெண்டு வீடியோக்கள் எடுத்துப்போம் வந்து அப்படியே தொடங்கினாங்க. இவ்வளோ நாளும் அலப்பி எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சைலண்டான இருந்துட்டு இங்கே வரைக்கும் ஒரு மாதிரியா ஒரு மாதிரி இருக்கும். அதான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்றீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தலை இடிச்சிரு வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டா ரைட். இப்போ இதில் எல்லாம் வந்து இந்த வீடியோ கடைகள் எல்லாம் வந்து எக்கச்சக்கம் வச்சிருப்பாங்க. எங்களோட சிட்டியில் என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே எப்படியோ நாங்கள் போகைக்கு இருக்கிற விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்தியாவில் கூடுதலாக வந்து பெரிய பெரிய கடைகளில் எடுக்கிற விட இந்த மாதிரி கடைகளில் வந்து எடுத்தோம்னா வந்து சீப்பாக இருக்கும். அதோட இந்த ஆம்புலன்ஸ் வந்து எக்கச்சக்கம் காணான். இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஆம்புலன்ஸ்கள் வந்து இப்படியான சின்ன இதாக தான் காணப்படும். பாருங்க, கேஎல்ண்டா கேரளா, டிஎன்டா தமிழ்நாடு. இப்போ இங்கே எக்கச்சக்க வண்டி வந்து பார்த்தனாங்க. எங்கட வாகனம் மட்டும்தான் வந்து டிஎன்ல இருக்குது. மற்றது எல்லாமே வந்து கேஎல்ல தான் இருக்குது. அதோட கேஎல்ல வந்து டிஎன் சரி கேஎல் சரி மஞ்சள் கலரில் நம்பர் பிளேட், இந்த மாதிரி நம்பர் பிளேட் இருந்தால் வந்து ரெண்டல் வெஹிக்கிளுக்கு வந்து தனி ஒரு நம்பர் பிளேட் தருவாங்க. அது பர்சனல்ண்டா வந்து ஒயிட் கலர் போர்டு. அந்த மஞ்சளை வந்து டீ போர்டுன்னு சொல்லுவாங்க. என்ன டீ போர்ட் நம்பர் பிளேட் உண்டு. இது எல்லோ கலர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனு வாடகை அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ ஆட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போர்டு போட்டு ஆட்டோஸ் இருக்கும். ஓகே முடியோ பார்த்தோன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கு. என்ன பஸ் ஸ்டாப்லேயே இதில் வச்சு இந்த வெத்திலைகள் இதில் பாக்குகள் இது ஒட்டிக்கிற மாதிரி சரியான ஒரு சத்தமே இல்லாமல் காணவே முடியாது. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேடிக்கொண்டே இருந்தாங்க. இடம் கிடைக்கல சரியா. ரொம்ப பார்த்துக்கிட்டு ஒன் டேக்கெல்லாம் பார்க்கிங் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக. இப்போ நாங்களும் கேட்டாங்கல்ல நாங்களும் வந்து பார்க்கிங் போடக்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்காண்டு வைக்கிறோம். 2 நாளில் நான் பார்க்கிங் போட்டுட்டு செய்கிறது ஒரு நாங்கள் ஒரு அங்கங்கே பில்டிங் அதுதான் ஃபுல்லாகவே வந்து பில்டிங் தான். இது டூரிஸ்ட் ஹோம் அப்படியே திருப்தி மெடிக்கல்ஸ் அது இதுண்டு எக்கச்சக்க கடைகள் தான் இருக்கு. அப்படியோ நீங்களுமே வந்து பார்த்து கொண்டு வாங்க. அது கோயில்கள் கணக்கு ஃபேமஸ். அந்த கோயில்களுக்கு போகணும். அதோட எங்களோட செஃப் வந்து சொன்னவர் இங்கே இருக்கிற கோயில்களுக்கு போகிறோன்னா வந்து ஜீன்ஸ் ஷோர்ட்ஸ் ஒன்றும் அளவு இல்லை. நாங்கள் வேட்டியோட தான் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அதனால் இங்கே கரையில் இருக்கிற கடைகளில் வந்து வேட்டி வேண்டுவோம். எங்கே வேண்ட போகிறீங்க செஃப்? அதில் வேண்டுவோம். என்ன ரைட். கண்ணக்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி வச்சிக்கணும். சரி, இதில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் வந்து வேட்சி பாவம் பேசி பிளாக் எவ்வளோண்ணே? பிளாக் எவ்வளோ? ஓகே அப்படியா போவோம். சரியா இருக்கு. எல்லோரும் கேங்காக வந்து கேரளா வேட்டி கட்டி இன்றைக்கு பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். இதில் அப்படியே பார்த்து கொண்டு வந்து நாங்கள் 100 ரூபா 150 ரூபா எல்லாம் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது நான் 50 போகும்போது பிளாக் கலர் உண்டு. பிளாக் கலர் அளவோ கோயிலுக்கு போய்க்க வந்து பிளாக் 4 காவி வேணும். சைஸ் ஓகே இருக்குமா?
ஈயாளுங்க சைஸ் ஓகேயா தைக்கணுமா அவருக்கு திறங்க அவருக்கு கண்டிப்பா கண்ணறையா தான் கிடக்கு கட்டுவான் வெட்டியை கட்டுவோம்பா ரோட்டில் வச்சு வேட்டியை கட்டுவோம் ரைட் அவ்வளோதான் கரெக்டாக ஒன்று 5 எடுத்தா குறைச்சி போடுவோம் 4 5 என்ன எடுத்தா குறைக்க மாட்டோம் குறைச்சி தாங்க 3 2 black ஒரு காட் திருவனந்தபுரத்துல என்ன ஸ்பெஷல் ஆனோ இன்னைக்கு ஸ்பெஷல் திருவனந்தபுரத்துல இன்னைக்கு தான் ஸ்பெஷல் காணாங்குடி சொல்லுங்க என்னைக்கு சரி அவருக்கே தெரியல பாவம் ஓகே இங்கே வந்து பேமெண்ட் மெத்தட் எல்லா இடம் இந்தியா ஃபுல்லாக வந்து அவ்வளோ ஈஸி ஒரு காசு தேவையில்லை ஒன்று தேவையில்லை ஜிபேயில் பே பண்ணால் சரி இவ்வளோ வேட்டியும் வந்து வேண்டி இருக்கோம் பொடி எங்களுக்கும் சேர்த்து அவையில் வந்து காரில் இருக்கணும் சரியான டயர்ட் ஏண்டா வந்த உடனே திருவனந்தபுரத்தில் வந்து காரில் தான் ஸ்டே பண்ணினாங்க ஏண்டா வந்து ரூம் தர மாட்டேன்றாங்களே பெரிய சம்பவம் பண்ணி பண்ணிட்டாங்க அதுன்ற ரீசன் வந்து நாங்கள் போன வீடியோவில் போட்டிருப்போம் பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சா உண்மையிலே சந்தோஷம் 400 வந்திருக்கு இதில் இந்த வேட்சிக்கு வந்து அப்படியே ஒரு வேட்டி எப்படியும் 1000 ரூபா அப்படி வரும் ஆனால் இது கொஞ்சம் கண்ணறையாக இருக்குது அங்கே கொஞ்சம் திக்காக இருக்கும் காட்டன் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து பெட்டி கடைகள் வந்து கணக்கு இருக்கும் சிட்டி என்றபடியாக வந்து அங்கால ஃபுல்லாகவே வந்து சாய் தேத்தனி கடைகள் வந்து எனக்கு இருக்குது மிஞ்சால வந்து காளி அம்மன் அதுகளை தான் வந்து கும்பிடணும் அதோட பிள்ளையார் முருகன் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் கும்பிடணும் இங்கே இருக்கிற பஸ்ஸில் பாருங்க அந்த கண்ணாடி இதாய் அதில் போகிற பொடியன் வந்து ஹாய் ஆடிட்டு போகிறான் பஸ்ஸில் போகிற பொடியன் வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறான் என்ன செல்வம் வேறு என்ன ஸ்பெஷல் மாந்திரிகமா கேரளா மாந்திரிகம் கேட்டா போச்சு கேரளா சைடுல மேக்ஸிமம் மாந்திரிகம் குட்டிச்சாத்தன் கோவில் அந்த மாதிரி தான் நிறைய குட்டிச்சாத்தன் கோயிலா வித்தியாசமா இருக்கு பாலக்காட்டுல இருக்கு அது ஸ்பெஷல் பூஜை நல்லா சரி அப்படி அந்த விசேஷங்கள் ஏதாவது நடக்குது அப்போ நாங்கள் சில வீடியோஸ் பார்த்துருப்போம் கேரளாவில் உண்மையிலேயே அந்த பூஜைகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதுதான் குட்டிச்சாத்தன் அப்படியான பூஜைகள் ஏதாவது நடந்தால் பார்க்கலாம்னு பார்க்குறோம் பார்ப்போம் அது கொஞ்சம் கணக்க தூரங்கிறது கொஞ்சம் விஷ்ணுமாயா கோவில் சொல்லிட்டு அதுதான் ஃபேமஸான கோவில் அது திருஷூரில் இருக்குது ஓகே அதோட சும்மா சொல்லுவாங்க கேரளா இருக்கிற பொம்பளை பிள்ளைலாம் வடிவாக இருக்குமெண்டு அது உண்மையா இல்லையாண்டு உண்மைதான் கேரளா என்னங்க கேரளா எங்கள் ஊர் கோயம்புத்தூர் வாங்க இதை விட பயங்கரம் கோயம்புத்தூர் என்ன கோயம்புத்தூர் எங்கே ஒரு யாழ்ப்பாணம் வாங்க எனக்கு தெரியும் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக இல்லை கேல எனக்கு தெரியல படத்துலேயே வந்த தெரியும் தானே மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது மற்றது எங்களுடைய செல்வத்துக்கு வந்து நாங்கள் அடித்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்து பொம்பளை பிள்ளைக்கு அழகா இல்லை தமிழ்நாட்டு கோயம்புத்தூர் போட்ட இவர் கமல் நீங்களே வந்து இவர் வந்து இப்படி கேட்குறாருல்ல இவருக்கு வந்து யாழ்ப்பாணத்துலான்னு பொண்ணு பார்த்துருக்கு யாழ்ப்பாணத்துலான்னு வந்து திருமணம் நடக்க போகுது மிக விரைவில் கதை கேட்க அப்படி கேட்பார் ஆனால் பொண்ணுக்கு மட்டும் யாழ்ப்பாணம் வந்துடுறார் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க சரியாக ஒரு விசிசிட்டி தான் நாங்கள் ஒரு இடங்களுக்கு போய்க்கு தான் அதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன இதழுக்கு இதுக்கு பக்கத்தில் எங்கேயோ பார்க்கிங் பண்ணினாங்களே என்ன அந்த சந்திலேருந்து நிப்பாட்டுவோம்னு வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து இடமே கிடைக்கல பிறகு இவ்வளோ தூரம் வந்து தான் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் 100 பாட்டாஸ் எல்லாம் 100 இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போனால் என்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் நாங்கள் அலப்புழா அங்கால சைட்லேருந்து வர்றாங்களுக்கு இருக்குமே என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்சபிளாக இருக்கும் கேரளாவுண்ட இந்த முகத்தை வந்து ஒருத்தருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஏண்டா அப்படி இருக்கு கேரளா அங்கத்துக்கு இங்கத்துக்கு டோட்டலி டிஃபரெண்ட் அதே கொச்சி போனாலும் சேம் லைக் இதே மாதிரி தான் லைஃபாக தான் கொச்சியிலே ஏன்னா அதுவுமே நல்ல ஒரு டெவலப்டு சிட்டி ஓகே சரி அதேமாரி மோஸ்ட் இந்தியாவிலே அதிக எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருக்க இடம் வந்துட்டு கேரளா ஸ்டேட் தான் கேரளா தான் அதிகம் பர்சன்டேஜஸ்லையும் ஓகே அதனால தான் ரோடு எவனும் போட விட மாட்டான் அவனுக்கு கோர்ட்டு கேஸை போட்டு யாழ்ப்பாணம் மாதிரின்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல வாகனம் போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க
ஓடுறத பற்றி வண்டி ஓடுறத பற்றி எப்படி ரஷ்ஷாக இருக்கா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதோட டிஎன்ன்ற ஒரே ஒரு போட் எங்கிட்ட மட்டும்தான் தெரியுது, மிச்சம் எல்லாம் கேஎல்லாம். கூடுதலாக நாங்கள் அங்கே போனோம் தானே, அது அலப்பி. அலப்பியில் வந்து கணக்கு டிஎன் வாகனங்கள் தெரிஞ்சது. அதான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாருமே சுற்றி பார்ப்பேன். அதான். ஆனால் நாம வந்து மாப்பிள்ளை வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சும்மா வண்டியை பிச்சு தறி தாரார். என்ன மாமா, இந்த பிசி டவுனுக்குள்ள ஓட்டுறது உண்மைக்கு கஷ்டம். ஆனா இருந்துட்டு மாப்பிள்ளை பிரச்சனையில ஏற்படுத்திடுவான். சொல்ல இங்க இருக்கிற பெட்ரோல் பங்கில் எல்லாம் வந்து கலக்க பெண்கள் வந்து வேலை செய்யணும். மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அதான் ஒரு பெட்ரோல் ஷிஃப்ட்டில் பார்த்தா 10 பேர், அவ்வளோ பெண்கள் தான். டே ஷிஃப்ட்டில் பெண்கள் மேக்ஸிமம் இருப்பாங்க. டே ஷிஃப்ட்டில். ஓகே ஓகே. உங்களுக்கு சேஃப்டி அது நேற்று ஆட்டோ ஓடுனது கூட பார்த்தோமே. அதான் ஆட்டோ. மற்றது என்ன சம்பவம் பண்ணால் வந்து இவ்வளோ காலம் இதோட 15 நாளுக்கிட்ட இருக்கும் வந்து இவ்வளோ காலம் சுற்றி பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களை ஒரு போலீஸ் மறைச்சதில்லை, ஒரு செக்கப் பண்ணினதில்லை. ரோட்டில் ரோந்து டிராஃபிக்கு மட்டும்தான் போலீஸ் நிற்கிறாங்க, வேறு செக்கப்புக்கு ஒன்றும் இல்லை. அன்டைமில் போனால் கண்டிப்பாக நம்மளே தூக்கி வச்சு உள்ள வைப்பாங்க. அன்டைமெண்டா கண்டிப்பாக விசாரிப்பாங்க. 12 மணி அப்படியா? அந்த 11, 12 அந்த மாதிரி டைம்ல. ஓகே. அப்போ விடியோல ஹைவேஸ்ல கண்டிப்பா நிறுத்துவாங்க. அந்த டோல் கேட்ஸ் வருதுல. ஓகே ஓகே. நமக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. தூக்கி போட்டு செய்வான். அப்பயே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சொல்ல முடியாது. இங்கலாம் சொல்லவே தேவையில்ல. நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஐயா இது நம்ம ஊர் இல்ல. அந்த சர்வீஸ் ரோட் ரைட். இங்க வந்து ஏன் எல்லா இடத்துலயும் சர்வீஸ் ரோட் இருக்கு. ரோட் இது ஹைவே ஆனா இது நிக்காது மேக்ஸிமம். சோ ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணனும்னா ஒரு வழியில சர்வீஸ் ரோட். ஹைவேல வந்து பைக் போகுது என்ன? இந்திய ஹைவேல வந்து பைக் போகலாம். அதுவும் அந்த வல்லக்கோட்டுக்கு இந்த பக்கம் தான் போக முடியும். நடுவுல கொண்டு தூக்கி அடிச்சு போயிடுவாங்க. ஃபைனல்லாம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைவே இருக்காது. ஏன்னா அதான் சொன்னேன்ல, இங்க இருக்கவங்க கொஞ்சம் எஜுகேட்டட். ஏதாவது பண்ணணும்னா கேஸ போட்டு வச்சுருவாங்க. அதனால தான் கேரளால அந்த குட்டி குட்டி ரோடு குறுகலா இருக்கிறதுக்கான மேக்ஸிமம். இதை நான் சொல்லலை, என் கூட வேலை செஞ்ச ஒரு அண்ணன் மேனேஜர் அவர் சொன்னார் என்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. கேரளா நீட்டாக இருக்கு மாமா. கேரளா தான். ஒரு சில இடத்த மட்டும் முதல்ல அப்படிலாம் டிசைட் பண்ணக்கூடாது. டிசைட் விடக்கூடாது. இப்பதானே பாத்தீங்க பேரிச்சம்பழம் மரம் நடுவுல மரம் இல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் தான் உருவாக்குறேன். இல்ல இல்ல பேரிச்சம்பழம் இல்ல, இது வடிவுக்கு வச்சிருக்கு. சும்மா சொன்ன மாமா. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு பில்டிங்குகள். சென்னை மாதிரி தான் இருக்கு மாமா. சென்னை இதுக்கு பாதி கூட இது நான் தான் கட்டினேன். நீ கட்டுவேன் மாமா. நீ இது மட்டும் இல்ல, நீ எல்லாம் கட்டுவேன். நீ கட்டுவ, எங்களுக்கு நல்லா இருந்து சம்பவம் காட்டுவ. மாமாவுக்கு நல்ல பொண்ணு ஒன்று தர்றோம். யாராவது அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஓபன். அப்ளிகேஷன்ஸ் டிவோர்ஸ் அப்ளிகேஷன் ஓபன். ஏன்னா மாமாவுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் பேரோடும். நீங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தா மாமாவுக்கு ஓகேண்ணா? என்ன மாமா? ஆனா என்னடா மாமாக்கு கல்யாணம் ஆகல. இது மாதிரிலாம் சும்மா ஒரு பண்ணுக்கு சொல்றாரு. கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகல. இல்லை இல்லை இல்லை. இந்தா எப்படி நீங்க ஸ்டேடியம் ஐடி பிராண்ட். அங்கே வேணுங்க. எப்படி இருக்கு இந்த ஐடி கம்பெனிஸ்? அதான் அதான் பின்னாலையும் பார்த்தேன். இந்த ஏரியாவுக்கு வரும்போது மட்டும் தான் நீங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கீங்களா இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்களா ஃபீல் வருமா? லைக் இந்த பக்கம்லாம் அந்த மாதிரி டாலர்ஸ் பில்டிங் தான். அதான் இந்த பர்டிகுலர் ஏரியா வித்தியாசமான இதெல்லாம் கிடக்கு. ஐடி கம்பெனிஸ் கட்டிட்டாங்க எல்லாம் கிடக்கு. ஹேட்ரி
இதால நாமளும் வந்தோம். சிக்னல் தனியே இல்லை என்றால் ஃபைன் விழுகும். மேலே கேமரா பாருங்க. அதோட இந்த மேலே வந்து கேமராஸ் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் சீட் பெல்ட் போடல இல்லை ஃபோன் பார்த்து கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து ஃபைன் போயிடும். உடனே மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வேற இல்லை மாமாவுக்கு ஃபைன் விளையிலையா அவனுக்கு? இல்லையே, நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து ஓட்டுறாங்க. அந்த நம்பர் பிளே இந்த நம்பர் பிளே இருக்கு, அந்த நம்பர் கனெக்ட்ல இருக்கு. வாவ், இட்ஸ் வெரி அட்வான்ஸ். இப்போ எங்களோட ஊரில் நடுகள் சொல்ல சில பேர் கோவிக்கிறீர்கள். ஏன்டா நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்டா, அப்படி இல்லை, அதுதான் நிலைமை, அதுதானேப்பா சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து ஃபைன் எழுதினா நாங்கள் அந்த ஃபைன் துண்டை கொண்டு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்னும் ஒரு துண்டு பண்ணணும். அந்த துண்டு எடுத்துக்கொண்டு திரும்ப போஸ்ட் ஆஃபீஸில் காசு கட்டணும். காசு கட்டிட்டு திரும்ப வந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் லைசன்ஸ் எடுக்கணும். ஆனால் இப்போ ஒரு ஆட்சி மாறின உடனே கவுபே என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு. அது வந்து உடனே வந்து பே பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த சிஸ்டம் இன்னுமே வந்து வளரணும். வளர்ந்து எல்லா மக்களுக்கும் போனால் அந்த உடனே ஸ்பாட்டில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது நல்லது. அது இல்லை, இலங்கையில் இருக்கிற மக்கள் என்னன்னா இப்போ ஃபைன் ஆன்லைனில் விளையாடுது, அது 3 மாதத்துக்குள்ளே கட்டிக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு 14 நாள் தெரியணும். இப்போ அந்த கவுபே வந்து எல்லாம் யூஸ் பண்ண தொடங்க ஈஸி. நானும் வந்து கவுபே ஒரு தனி ஆப்பாக இருக்குமென்று தான் யோசிச்சேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஃபைன் போட்டோம் ஹைவேயில் தான். அப்புறம் பார்க்க உங்களோட ஒவ்வொரு பேங்க் ஆப் இருக்குது தானே. இப்போ ஒரு கொமர்ஷியல் பேங்க்னா கொமர்ஷியல் பேங்கில் ஆப் இருக்குது தானே. அதில் வந்து கவுபேன்னு தனி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் இப்போ எங்களுக்கு லைசன்ஸை கழிட்டாண்டா அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு காசை போட்டுட்டு உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது தெரியாமன்றைக்கு நான் கவுபே ஆப் எங்கே இருக்குன்ட்டு தேடி மிஸ் ஆகிட்டு திரும்ப நாங்கள் அங்கேருந்து கொழும்புக்கு போயிட்டு திரும்ப ஹைவேக்கு வந்து திரும்ப எடுத்து அதுக்கு ஃபுல்லாக ஒரு நாள் செலவாயிட்டு. அந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். உங்களோட பேங்க் ஆப்லேயே வந்து கவுபே என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் உடனே வந்து ஃபைனை பே பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த உடனே நாங்கள் நகரப்பகுதியை காட்டியிருப்போம். இனி ஒரு இடங்களாக வந்து உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். உள்ளே போடுவோம்மா, இதில் வானம் அந்த காணாது. ஓகே, இதில் போடலாம். சரி, அப்படியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கேரளா இங்கே இருக்கிற விஷயங்களும் கணக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இங்கே நாங்கள் ஸ்பேஸ் மியூசியம் வந்து ஒரு மேப்பில் வந்து காட்டினது. இது என்ன சாமான்? இது வந்துட்டு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரு வந்துட்டு விக்ரம் சாராபாய்ன்றது ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர்கிட்ட ஸ்பேஸ் சென்டர். இதில் அப்துல் கலாமும் ஆகட்டும், தும்பான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் ஏவுதெல்லாம் இருக்குது. இங்கே வந்துட்டு எக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசியத்தை வந்து சுற்றி பார்ப்போம்னு வந்தாங்களா. ஆனால் என்ன சம்பவம்னா வந்து இதுக்கு முதல்ல ஆன்லைனில் புக் பண்ணணும். அதோட அது பண்ணினாலும் டிக்கெட் கிடைச்சிரும். டிக்கெட் உள்ளே போனால் ஒன்றும் காட்ட முடியாது. முன்னாடியே கேமரா ஃபோன் இது கொண்டோம், யூஎஸ்பி டிரைவர், சிடி எதுவுமே ஒன்றுமே கொண்டு போயில. சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் வர முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்தினால, உங்களுக்கு காட்ட முடியாத காரணத்தினால. ஏன்னா இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட், இது வந்துட்டு இது செக்யூரிட்டி, அது என்ன கணக்கு. கண்டிப்பாக உள்ள வரும். சரி, அப்படியே நாங்கள் போகிறோம். இதில் வேறு எங்கள் ஃப்ளைட் இருக்குது. அதில் வந்து மேலே அந்த இதுகளெல்லாம் ஏவுற மாதிரி கிடக்கு. சரி, இதில் உள்ளே போயிடாது, அதனால் போகிறோம். இப்படியான சம்பவங்கள் கணக்காக நடக்கும். ஒரு இடத்துக்கு போகிற ட்ரை பண்ணுவோம், கிடைக்காது. சரி, இந்த இடத்துல உங்களை காட்டி கொடுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் நின்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம், ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு. ஆனால் இருந்தாலும் உள்ளே போக முடியாமல் போயிட்டு நீங்கள் சும்மா வந்து பார்க்க போகிறீங்கன்னா போகலாம்.